ஹாய் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கிறோம். நம்ம அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டார் அப்படின்னா அப்படி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவங்கள பத்தி நம்ம தொகுதியில இருக்க எல்லா ஏரியாலையும் போய் ஒரு இன்ட்ரோ எடுக்க போறோம். அந்த ஸ்டார் யாரு, அவர் என்ன இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் இப்போ நம்ம கேட்க போற கேள்வி. முதல்ல இவங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க இல்லாம எங்கேயுமே எதுவுமே நடக்காது அப்படிங்களா? எல்லா இடத்துக்கும் மேப்பு மொபைல் எதுவுமே இல்லாம போனா கூட இவங்களுடைய ஹெல்ப் நமக்கு இருக்கும். ஒரு அப்படிப்பட்டவங்க ஆட்டோக்காரங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை வந்து எங்க கிட்ட நீங்க பாருங்க. அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ எஸ் ஐ சுப்பையா அண்ணன். அவர் எங்க மேல ஆட்டோ டிரைவர்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவர். எந்த இடத்துலனாலும் நாங்க போய் நின்னா எங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு தான் கேட்பாப்புல. அது போல எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு 16 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு காக்கி ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அது எங்க விக்ரமசிங்கபுரம் ஊருக்கு மட்டும் கிடையாது, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில உள்ள எல்லா ஒவ்வொரு ஏரியால உள்ள ஆட்டோ டிரைவர் சட்ட துணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கோயில் கொடைக்கு போய் ஒரு அன்னதானம் போடணும்னு கேட்டா கூட அவர் முகம் சுளிக்காம அவ்வளவு எத்தனை பேர் இருக்காங்களோ 500 பேர்னாலும் சரி, 1000 பேர்னாலும் சரி, 2000 பேர்னாலும் சரி, முகம் சுளிக்காம அன்னதானத்துக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, போய் நீங்க ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு டாக்டர்ஸ்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஃபீஸ் தேவையோ அந்த ஃபீஸையும் அண்ணன் சொந்த பணத்துல இருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட உதவிகள். இதுதான் கம்மியா பண்ணுதாங்க கூடுதலா பண்ணுதாங்கலாம் இல்ல. அவங்க பொதுமக்கள் போய் அவங்க எந்த கட்சிக்காரங்களாவும் இருக்கட்டும், அவங்க டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், முஸ்லிம் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், மற்றபடி எந்த ஜாதி மதம் அரசியல்ங்கிற பாகுபாடு இல்லாம அவர் அவ்வளவு தூரத்துக்கு அள்ளி அள்ளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.